I'll go with respect to duties of directors here. நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் டைரக்டர்லாம் புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ செக்ஷன் 166 டாக்ஸ் அபவுட் டியூட்டிஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ். ஷேர் ஆக்ட் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஆர்டிகல்ஸ்ல இதற்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, that is என்னென்ன டியூட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்களோ அதெல்லாம். ஷேர் ஆக்ட் இன் குட் ஃபெய்த். எஸ், கம்ப்ளீட்லி ப்ரீச்னு சொல்லுவோம். ஓகே, ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் இல்லை ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் பண்ணலாம் நம்ம ப்ரீச்னு சொல்லுவோம். அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லலாம். ஸோ இது வந்து ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். சி டேரக்டர்ஸ் என்ன ஸ்டெப்ஸ் என்ன ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அதுதான் கம்பெனி. ஸோ ப்ரீச் ஆஃப் டியூட்டியில் வரும், ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்ல வரும், எல்லா ப்ரீச்சும் வரும் எங்களுக்கு. ஸோ இவங்க வந்து என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க வந்து கம்பெனியோட ஆப்ஜெக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணவங்கிறதுக்காக தான் பண்ணும். தே ஷுட் டுகெதர் ஒர்க் ஃபார் த மெம்பர்ஸ் அஸ் அ ஹோல் அண்ட் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. Shall exercise his duties with due and reasonable care, skill and diligence with independent judgment. Shall not involve in a situation which may be direct or indirect. A company of the director shall not achieve or attempt to achieve any undue gain or advantage, etc. So in case அதனால ஒரு extra profit எல்லாம் secret profit, undue gain or advantage வந்ததுன்னா he shall make a payment equal to the gain to the company. And he shall not assign his office and any assignment may shall be void. ஒரு வேலை வந்து டைரக்டர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேலை இன்னொருத்தருக்கு தரக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தா டெலிகேஷன் ஆஃப் ஜாப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்தா இட் பி void. So in that case, he will be punishable with fine if it contravenes this section 166 now, which may be 1 lakh rupees and it may extend to 5 lakh rupees. Then section 179, which is the famous section, powers of the board of directors. என்னென்ன பவர்ஸ் இருக்குங்கிறது நார்மலாக ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. இட் மே பி ஆத்தரைஸ் இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் த போர்ட் ஷல் நாட் எக்ஸசைஸ் எனி அதர் பவர் other than this, right? So rule 8 நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்தா what are the powers of the company பார்த்தா one of the important topic under the directors to make calls on shareholders. You might be knowing while the calls are partly paid up, the board of directors will have the powers to make the call for buyback authorize பண்ணலாம், ரைட்ஸ் இருக்கு. செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணது, ஈவன் த டிபென்ச்சர்ஸ் இன் ஆர் அவுட் சைட் இந்தியா பவர்ஸ் இருக்கு, ரைட்? கண்டினியூவிங் borrow monies, not complete powers but still ஒரு part powers இருக்கு. Invest the funds of the company, grant loans or give guarantee or provide security, approve financial statement, diversify the business of the company, provide amalgamation, merger or reconstruction. இதுக்கு எல்லாமே powers இருக்கு, ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். To acquire or control a substantial stake in another company, வேற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணலாம். To appoint or remove a key management person, yes, they have the right, and also they have the right to appoint internal auditors and secretarial auditors, which means that ஒரு காஸ்ட் ஆடிட்டர், சிஎம்ஏ முடிச்ச காஸ்ட் ஆடிட்டரையோ இல்லைன்னா ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் சிஏயோ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு போர்டுக்கு ரைட்ஸ் இல்லை. நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட்ல டவுட் வரும். இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரியல் ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. Normally, directors don't have the right to delegate the duty, but the board, by passing a resolution, can delegate to any committee of directors. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க, இந்த பாயிண்ட் யூஸ்வலா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. If you are a single director, you don't have the right to appoint here. Okay, if you are a single director, you don't have the right to appoint here. That is, you cannot delegate a duty. ஆனா இதுவே வந்து நீங்க கலெக்டிவா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி டெலிகேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் டேக் ஆடிட் கமிட்டி. ஆடிட் கமிட்டி வந்து என்ன வேலை பண்ணணும்னா ஆடிட் ரிலேட்டட் வேலைலாம் பண்ணும். நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேஎம்பி எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி, என்ஆர்சி கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டி, ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து டெலிகேட்டிங் த பவர்ஸ் டு த டைரக்டர்ஸ். இஸ் இட் ஓகே? ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், a single director do not have the powers to assign the duty to any other person, but whereas a board collectively can delegate to any committee of directors or the managing director or the manager or any principal officer. Okay, but the banking company is not covered under this bill. Is it okay?
What are the restriction of the power? See, இப்போ நம்ம 179 பார்த்தது what are the powers பார்த்தோம். இப்போ 180ல what are the restrictions are there for the power of directors பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அண்டர்டேக்கிங்கை சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சேல் பண்றதுக்கோ லீஸ்ல தரத்துக்கோ இல்லை டிஸ்போஸ் பண்றதுக்கோ பவர்ஸ் இருக்கானா இல்லை. ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ்ல காம்பன்சேஷன் ரிலேட்டடா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா? வித் ரெஸ்பெக்ட் டு மர்ஜர் ஒரு அமால்கமேஷன்ல வரும்போது காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அதுல வந்து பவர்ஸ் இருக்கானா இல்லை. வெதர் யூ கேன் borrow money, ஆக்சுவலா borrowing money powers இருக்கு, பட் it should not exceed aggregate of paid up share capital, free reserves, securities, இதெல்லாம் securities premium, இதெல்லாமே அக்ரிகேட் கிராஸ் பண்ற மாதிரி borrow பண்றதுக்கு பவர்ஸ் இருக்கானா இல்ல. நார்மலா பவர்ஸ் இருக்கு, பட் it should not cross this aggregate. Okay, and to remit or give time for the repayment of any due from the director, இதெல்லாம் பவர்ஸ் இருக்கு. இந்த கேஸ்ல இன்கேஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அந்த அக்ரிகேட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் பிரீமியம், அப்பார்ட் ஃப்ரம் டெம்பரரி லோன்ஸ், இந்த அக்ரிகேட் கிராஸ் பண்ற மாதிரி நீங்க பாரோ பண்ணணும், கம்பெனி பாரோ பண்ணணும்னா the company need to pass a special resolution. Okay, and the title of the buyer and other person who takes on lease of any property or investment or any undertaking cannot be affected. That is நம்ம doctrine of ultra vires மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் இங்க லிங்க் பண்றாங்க. And they may stipulate some condition with respect to sale and lease and other cases, right? Continuing with respect to section 181, whether you can make any contributions to charitable funds and political parties, yes, but you have to get the permission from the general meeting via passing a resolution, and it should not exceed 5%. That is, in case 5% மேல exceed ஆகுதுன்னா, 5% of the net profits exceed ஆகுதுன்னா, then you have to get it resolution passed in a general meeting. So 5% here is with respect to average net profits for the 3 immediate preceding financial years. Fine, it is okay. Then 182 is with respect to prohibitions and restrictions regarding political contributions. So other than a government company, or there is a government company, or there is a company with less than 3 years financial years, so அந்த மாதிரி கம்பெனி வந்து டைரக்டா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ நார்மலாக பண்ணலாம், பட் அதர் தென் கவர்மெண்ட் கம்பெனி அண்ட் 3 இயர்ஸ் இப்போ தான் இன்கார்பரேட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுதுன்னா டேரெக்டாக பண்ண முடியாது. மிச்ச கம்பெனிஸ் எல்லாம் பண்ணலாம், பட் இட் ஷுட் பி ஆத்தரைஸ் இந்த போர்ட் மீட்டிங் ஆத்தரைஸ் பண்ணால் போகும். The donation may be direct or indirect, and it may be for affecting public support-க்காக கூட இருக்கலாம். So it depends on. And every company should disclose in its profit and loss account how much is the political contribution made, whether it has been what type of contribution, how it is made. But எப்போவுமே வந்து எப்படி பண்ணணும்னா செக் மூலியமா பண்ணலாம், இல்லை டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட், இல்லை பேங்க் டிராஃப்ட் மூலியமா பண்ணலாம், இல்லைன்னா இப்போதான் நெஃப்ட் எல்லாம் வந்துச்சு. ஸோ யூ கேன் டூ பை திஸ் வே, பட் கேஷாக பண்ணுறது தப்பு. ஓகே. Then penalty for contravention. Yes, if you are contravening this provision, then obviously the amount you have contributed will be 5 times of the amount you will be paying as a penal provision. Usual of 1 lakh, 5 lakh பார்த்துட்டு இருந்தோம், பட் இந்த கேஸ்ல வந்துட்டு நம்ம 5 times of the amount contributed will be paid as the penalty with respect to company point of view. And officer or default side பார்க்கும்போது imprisonment which may extend to 6 months and 5 times with respect to the amount contributed. So கம்பெனிக்கும் 5 times வரும், ஆஃபீஸருக்கும் 5 times வரும். 183 power of board and other persons to make contribution national defense-க்கு. Okay, national defense fund. So contribute such amount சொல்லிட்டாங்க, and it has to be disclosed in the profit and loss account. Is it okay?